நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபாசான் நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான 2 லட்சம் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சகல பிரதான வீதிகளையும் மாகாண வீதிகளையும் அடுத்த வருட இறுதிக்குள் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றாடலை மாசுபடுத்த வேண்டாம் என்று சிவனொளிபாதமலைக்கான யாத்திரைகளுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் வுஹான் நகரில் மாத்திரம் 5 லட்சத்துக்கும் அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இலங்கையுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி மகத்தான வெற்றி. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் அடுத்த ஆண்டில் 2 லட்சம் சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தின் கீழ் சமுர்த்தி பயனாளிகளுக்கான வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு தலைமைத்துவம் வழங்கும் பொறுப்பு சமுர்த்தி முகாமையாளர்களுக்கும் சமுர்த்தி அதிகாரிகளுக்கும் காணப்படுவதாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். சமுர்த்தி மனை பொருளாதாரம், நுண்ணிதி, சுய தொழில் வாய்ப்பு, வியாபார அபிவிருத்தி என்பன பற்றி எடுக்கப்பட இருக்கும் தீர்மானங்கள் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் பெண் தொழில் முயற்சியாளர்களை தெரிவு செய்து கிராமிய பெண்களை வலுவூட்டவும் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காணவும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிராமிய உற்பத்திக்கு தேவையான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவது பற்றியும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கடற்றொழில், புதுப்பிக்கக்கூடிய வலுசக்திகளை உற்பத்தி செய்து கிராமம் சார்ந்த கைத்தொழில் உட்பட பல்வேறு துறைகளிலும் சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே இலக்காகும். கிராமிய உற்பத்திக்கான 25,000 சந்தைகளை புதிதாக ஏற்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சமுர்த்தி பயனாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்துக்காகவும் சமுர்த்தி திணைக்களம் மாதாந்தம் 1 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு நிதி தொடர்பான அறிவை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொழிலற்ற இளைஞர் யுவதிகளுக்கு பொருத்தமான சுயதொழில் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது பற்றியும் கவனம் செலுத்துமாறு செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ இதன்போது வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சகல பிரதான வீதிகளையும் மாகாண வீதிகளையும் அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை அடுத்த ஆண்டில் பூர்த்தி செய்யப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். பியகம பிரதேசத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் சீர்குலைந்த வீதி அபிவிருத்தி பணிகளை அரசாங்கம் தற்சமயம் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா வைரஸ் பரவல், மகா சங்கத்தினரின் கோரிக்கை, நாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாரிப் தொலைக்கான அசானை தொடர்ந்து செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நேரம் 6:04. மகரிப் தொழுகைக்கான அதான் கேட்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا حي على الصلاة حي على الصلاة
الله أكبر الله أكبر لا மகரிப் தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள். தொடர்ந்து செய்திகள். சிவனொளிபாத மலைக்கான யாத்திரை காலம் இன்று ஆரம்பமானது. யாத்திரை செல்வோர் சுற்றாடலை பாதுகாப்பது பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர வலியுறுத்தியுள்ளார். இந்த பகுதிகளில் பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற கழிவுகளை வீச வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இனங்களுக்கிடையில் வரலாற்றின் இடையிலும் காணப்பட்ட ஒற்றுமையை எதிர்காலத்திலும் பாதுகாப்பது அவசியம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கர் மாக்கா தெரிவித்துள்ளார். இலங்கையின் 1000 வருட வரலாறு ஒற்றுமை, நல்லிணக்கம் என்பவற்றின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளின் ஆக்கிரமிப்புக்கு பின்னர் மக்களிடையிலும் இனங்களுக்கிடையிலும் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பேர்வலை மருதானை மசூதுல் அப்ரார் பள்ளிவாசலின் 1100வது நிறைவாண்டு நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலைகளை மீண்டும் திறக்குமாறு பெற்றோர் உட்பட சமூகத்தின் பல்வேறு தரப்புகளும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையுடன் விரிவாக கலந்துரையாடியதன் பின்னர் அடுத்த மாதம் 3ஆம் வாரத்தில் பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இது அரசியல் ரீதியான தீர்மானம் அல்ல எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பயணிகளை பாதுகாக்க தாம் என்றும் கட்டுப்பட்டிருப்பதாக தென் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய சுகாதார வழிகாட்டுகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்ற 134 பஸ் வண்டிகளின் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை அறிவித்துள்ளது. இதனால் சுகாதார வழிகாட்டுகளுக்கு அமைய பயணிகளை அழைத்து செல்லுமாறு அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. உலகச் செய்திகள். சீனாவின் வுகான் நகரில் உள்ள 5 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகரிப்பாகும் என சீனாவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் நோய் தடுப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. சீனாவின் வுகான் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட ஆக கூடுதலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்று மேற்குலக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அரசியலுக்கு வரும் தீர்மானத்தை கைவிட்டுள்ளதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் கட்சியை தொடங்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அரசியலுக்கு வரும் தீர்மானத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இடம்பெற்ற அண்ணாத்தே என்ற படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த வேளையில் திரைப்படக்குழுவை சேர்ந்த 4 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் ஆனால் தனக்கு நோய் ஏற்படவில்லை என்றும் ரஜினிகாந்த் அறிவித்தார். ஊடகங்களின் மூலம் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் மாத்திரம் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற முடியாது என்றும் மக்களுக்கு மத்தியில் சென்று பிரசார பணிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். தனது அறிவிப்பால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு தாம் வாக்காளரிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் சிறிய வீதி கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்வது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் மூலம் கிராமிய பொருளாதாரத்தை வலுவூட்டுவது அமைச்சின் இலக்காகும். இலகுவான முறையில் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் கிராமிய பொருளாதாரத்தை தேசிய மட்டத்துடன் தொடர்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு இன்னிங்ஸாலும் 45 ஓட்டங்களாலும் வெற்றியீட்டியுள்ளது.
போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 396 ஓட்டங்களை எடுத்திருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 621 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸுக்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து 180 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட வீரர் ஃபஃப் டு பிளெசிஸ் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். வர்த்தக செய்தி. புகழ்பெற்ற கோழி இறைச்சி உற்பத்தியாளரான பைரஹா நிறுவனம் புதிய கோழி இறைச்சி உணவு வகையை அறிமுகம் செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவும் இந்த காலப்பகுதியில் பதப்படுத்தப்பட்டு சுவையூட்டப்பட்ட கோழி இறைச்சி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சுவையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதாக பைரஹா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நெடுந்தீவு குளத்தில் 11 லட்சம் இறால் குஞ்சுகள் விடப்பட இருக்கின்றன. நெடுந்தீவு குளத்தில் 11 லட்சம் இறால் குஞ்சுகள் விடப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பணிப்புரைக்கு அமைய தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. செலவிடப்பட்ட தொகை 4,60,000 ரூபாவாகும். இதன் மூலம் 50க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மையடைய இருக்கின்றன. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான 2 லட்சம் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சகல பிரதான வீதிகளையும் மாகாண வீதிகளையும் அடுத்த வருட இறுதிக்குள் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றாடலை மாசுபடுத்த வேண்டாம் என்று சிவனொளிப்பாதை மலைக்கான யாத்திரைகளுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் வுஹான் நகரில் மாத்திரம் 5 லட்சத்துக்கும் அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இலங்கையுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்கு மகத்தான வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.